Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டத்தில் திறனற்ற திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை ஏவல் துறை கைது செய்தனர். தமிழகத்தில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்தும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை கண்டித்தும் ராமநாதபுரம் அரசு பணிமனை முன்பு மாவட்ட செயலாளர் M.A. முனியசாமி தலைமையில் அதிமுகவினர் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா, மகளிரணி இணைச் செயலாளர் கீர்த்திகா முனியசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு திறனற்ற திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இந்நிலையில் ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை திமுக அரசின் ஏவல் துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். இதில் முன்னாள் அமைச்சர் பச்சைமால் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்று கோஷமிட்டனர். அவர்களை ஏவல் துறை வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும், பாலியல் குற்றவாளிக்கு துணை போகும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய அதிமுகவினரை ஏவல் துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை ஏவல் துறையினர் கைது செய்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளிக்கு சாதகமாக செயல்படும் திமுக அரசை கண்டித்து திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சிவபதி, வளர்மதி, பூனாட்சி, முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகரன் கண்டன கோஷங்களை எழுப்பினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திரா காந்தி, மல்லிகா சின்னசாமி, செல்வராஜ் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி புதுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படும் விடியா மாடல் ஸ்டாலின் ஆட்சியை கண்டித்தும், தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும், பாதுகாப்பு கொடுக்க தவறிய ஸ்டாலின் அரசு ஆட்சியில் நீட்டிக்க தகுதி இல்லை என மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார். இப்போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அந்த குற்றவாளி அந்த திமுகவை சேர்ந்தவன் அராஜகத்துடன் அந்த பெண்ணை பாலியல் வன்முறை செய்யும் போது சார் நான் என்னுடைய வேலை முடிச்சு போச்சு சொல்றானா? அப்படி அவன் சாருன்னு சொன்னவன் யாரு? அவன் திமுகவுடைய பொறுப்பாளரா, இல்ல ஏதாவது ஒரு அமைச்சருக்கு சொந்தக்காரனா என்று தெரிவிக்கணும். ஏன்னா இதுல காவல்துறை அதிகாரி, அங்க இருக்கிற கமிஷனர், அவரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அங்க இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர், இந்த ஆள் எங்கிருந்த வந்தாரு தெரியல, இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த ஆள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. முன்னுக்கு பின் முரணான பேட்டி. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து சிதம்பரம் காந்தி சிலை அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் K.A. பாண்டியன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கையில் பதாகைகள் ஏந்தியபடி கண்டன முழக்கமிட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் உட்பட அதிமுக ஏவல் துறையினர் அராஜகமாக கைது செய்தனர்.
திருப்பத்தூரில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். பாலியல் வன்கொடுமை, போதைப் புழக்கம் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்கு துணை போகும் விடியா திமுக அரசை கண்டித்து திருப்பத்தூரில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, யார் அந்த சார் என்பது தெரியும் வரை போராட்டம் ஓயாது என்றார். இதில் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் அனைவரையும் வலுக்கட்டாயமாக கைது செய்து ஏவல் துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசின் இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கையை மக்கள் கண்டித்துள்ளனர். விருதுநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் சாத்தூரில் தீய சக்தி திமுகவை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாத்தூர் மெயின் ரோட்டில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பதாகைகளை ஏந்தியபடி தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்முறை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் செயலற்ற திமுக ஆட்சியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஏவல் துறை அனுமதி மறுத்த நிலையிலும் தடையை மீறி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MSR ராஜவர்மன், எதிர்கோட்டை சுப்பிரமணியன் உள்ளிட்ட 1000க்கும் அதிகமான அதிமுகவினர் பங்கேற்று முழக்கமிட்டு கைதாகினர். பெண்களின் வாழ்க்கையை சீரழியது. அழிக்காதே, அழிக்காதே, இளம் பெண்களின் வாழ்வை அழிக்காதே. மாறிப்போச்சு, மாறிப்போச்சு, மாநிலமாக தமிழ்நாடே மாறிப்போச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினரை கைது செய்து போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் மெத்தன போக்குடன் செயல்பட்ட தீய சக்தி திமுக அரசை கண்டித்து ஒசூரில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய நிலையில் வலுக்கட்டாயமாக ஏவல் துறையினரால் கைது செய்யப்பட்டனர். விடியா திமுக அரசின் இந்த அராஜக போக்கிற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது மற்றும் தமிழகம் முழுவதும் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும், யார் அந்த சார் என விசாரணை நடத்தாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் துணை மேயர் J. சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பலரும் கருப்பு உடை அணிந்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை விடியா ஏவல் துறை வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை திமுக ஏவல் துறை கைது செய்தது. மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும், யார் அந்த சார், எங்கள் மக்களை காப்பாற்றுங்கள் என கோஷமிட்டும் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அக்ரி SS. கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பிய அதிமுகவினரை விடியா அரசின் ஏவல் துறையினர் கைது செய்தனர். திமுக அரசு மக்களை பாதுகாப்பதை விட குற்றவாளிகளை பாதுகாப்பதிலேயே முழு மூச்சியாய் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்கள் வாழ்வை பாழாக்குது, சிறுமிகள் வாழ்வை பாழாக்குகிறது, போதையில தள்ளாடும் தமிழ்நாடு, பாதையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுல ஆட்சி
போச்சு